குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நான் ஐ ஃபீல் ப்ரௌட். பொண்ணுங்கிறத விட 2 பொண்ணுக்கு அம்மாங்கிறதுல நான் ரொம்ப ப்ரௌடு. மகளிர் தினம் டெஃபினட்டாக கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெண்ணாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் என்னை யாரும் கொண்டாட வேணாம், என்னை யாரும் எதுவும் சொல்லாமல் இருந்தால் போதும். ஓகே, வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். ரெண்டாவது, இப்போ மகளிர்லாம் வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மென்ஸ் டேக்கு இப்படி நீங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்கல்ல, கேட்க மாட்டீங்க. லேடிஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ், சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்குமே ஒரு சேஃப்டி இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும்போது இன்னும் எவ்வளோ மகளிர் தினம் வந்தாலும், உமன் எம்பவர்மெண்ட் வந்தாலும் ஸ்டில் இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்குமோ. இப்போல்லாம் 12 மணிக்கு நாங்களே வெளில போகிறோமே, ஒன்றும் பயம் இல்லை. இந்த காலத்தை பசங்களே கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. ரோட்டில் பார்த்தா முதல்லலாம் பயப்படுவாங்க. நிறைய வேலைக்கு போகிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. இப்போ எல்லா ஃபீல்டுலேயுமே பெண்கள் இருக்காங்க, முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே போச்சுன்னா நம்ம இந்தியா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகும் அப்படின்றது என்னுடைய கருத்து. மென்கிட்ட இருந்து வர வார்த்தை, மென்னு மட்டும் நான் சொல்லுவேன் இல்லை, விமனுக்கு விமனே தான் எதிரியாக நிறைய இடத்துல இருக்காங்க. சேஃப்டி பற்றினா நம்ம ஊரில் சேஃப்டி கிடையாது, சுத்தமாக கிடையாது. நம்ம நம்மளே நம்மளை பார்த்துக்கிட்டா தான் உண்டு, நம்மளை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இல்லைன்னா என் லைஃப்பில் நிறைய விஷயத்த நான் லேர்ன் பண்ணியிருக்க முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க முடியாது. உமன்ஸ் டே என்ன வருது போகுது, அவ்வளோதான். பெருசாக அதில் எதுவும் இது கிடையாது. மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம், நான் லுகேஷ். மார்ச் 8 மகளிர் தினம். இந்த மகளிர் தினத்தை பெண்கள் எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, இந்த சமுதாயத்தில் நடக்கிற அவங்களோட உணர்வுகள் என்ன அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே கேட்டு தெரிந்து கொள்வோம் வாங்க. மகளிர் தினம் டெஃபினட்டாக கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டே வெளியே போகக்கூடாது, வீட்டிலே இருக்கணும். இது செஞ்சால் தப்பு, அது செஞ்சால் தப்பு, அப்படி ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள நவநாகரிகமாக ஆயிடுச்சு இல்லை. மகளிர் தினம் பற்றி என்ன நினைக்கிறதுனா, எல்லா நாளும் மகளிர் தான். ஏன்னா அவங்க தான் எல்லாமே செய்கிறது, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி டியூட்டிஸுமே அவங்க தானே பண்ணுறாங்க. ஸோ ஒன் டே எவ்ரி மென் டு செலிப்ரேட் விமன். அது அம்மாவாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், பொண்ணுங்களாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், தட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட எக்ஸ்பெக்டேஷன், எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் வச்சோன்னா வி ஹாவ் அ பெயின். ஸோ அதனால ஐ ஹாவ் நோ எக்ஸ்பெக்டேஷன். என்னை யாரும் கொண்டாட வேணாம், என்னை யாரும் எதுவும் சொல்லாமல் இருந்தால் போதும். முதல்ல உமன் எம்பவர்மெண்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ ரீசெண்டாக நடக்கிற இன்சிடென்ட்ஸ் பார்க்கல, ஆல் ஓவர் இந்தியாவில் லேடிஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ், சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்குமே ஒரு சேஃப்டி இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும்போது இன்னும் எவ்வளோ மகளிர் தினம் வந்தாலும், உமன் எம்பவர்மெண்ட் வந்தாலும் ஸ்டில் இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்குமோ. ஓகே, வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா ஒரு லேடிஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, இப்போ மகளிர்லாம் வேற லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டில் அது எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட் லெவல் வந்துட்டுருக்காங்க. உண்மையிலேயே ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணணும். முதல்ல மாதிரிலாம் இருந்த இது மாதிரி இப்போ இல்லை, நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. மாடர்ன் இது உலகம். ஸோ இப்போ பெண்கள்லாம் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, டிபெண்டாக இருக்காங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்லை, ரொம்ப போல்டாக இருக்காங்க, வெளியே போகிறாங்க வராங்க, அப்படி இருக்காங்க. ஸோ எனக்கு இப்போ உள்ள இதுதான் பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஓல்ட் ஸ்டைலில் நம்மளால் இருக்க முடியாது. நம்ம செல்ஃப் எம்பர்ட் வேணும், அப்புறம் நம்ம வெளியே போகணும், நம்ம நல்லா ஃப்ரீடமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம் பெண்கள் எப்படியெல்லாம் நாசம் பண்ணப்படுறாங்க. படித்த பெண்கள், படிக்கல நாகரிகம் இல்லாத காலங்களில் எப்படி இருந்துச்சோ அதை விட இப்போ மோசமாக தான் இருக்குது. அதாவது பெண்களுடைய பாதுகாப்பு இப்போவுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி பெண்கள் இப்போவும் கொடுமைக்கு ஆளாயிட்டு தான் இருக்காங்க. இங்கே மற்றவங்க சொல்கிற மாதிரி பெருசாக அந்த மாதிரி கிடையாது. நாம் சரியான வழியில் போகிறோம் அப்படிங்கும்போது எல்லாமே சரியாக தான் இருக்கும். நம்மளோட பார்வையும் எண்ணமும் சரியாக இருந்தால் எல்லாமே சரி தான். ஒரு ஸ்டெப்பு போகும்போது நான் என்ன வச்சு சொல்லலை, ஒரு விமனை அவங்க ஒரு ஸ்டெப் போகிறாங்க. ஓகே, எஜுகேஷனாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது உன்னால் முடியாது, நீ வேஸ்ட்டு, யூ ஆர் ஜீரோ, யாரோட ஹெல்ப் இல்லாமல் தனியாக உன்னால் ஸ்டை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லாமல் இருந்தாலே போதும். இன்னும் ஆனால் அந்த மாதிரி நடந்துட்டு கண்டிப்பாக இருக்குது. எவ்வளோ படிச்சிருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் மென்கிட்ட இருந்து வர வார்த்தை, மென்னு மட்டும் நான் சொல்லுவேன் இல்லை, விமனுக்கு விமனே தான் எதிரியாக நிறைய இடத்துல இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இருந்தால் போதும். சொசைட்டியில் பொண்ணை தனியாக விட முடியல, இப்போ அதிகமாகிட்டு வருது. யூடியூபு இந்த சோஷியல் மீடியாஸை நிறையா பார்க்கும்போது
இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னுமே எங்கள் அம்மா என்ன வளர்த்துனப்ப இருந்த பயத்தை விட என் பொண்ணை நான் வளர்த்தும் போது இன்னும் பயம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இதுதான் நான் இப்போ வந்து ஃபீல் பண்ணுறது. இப்போல்லாம் 12 மணிக்கு நாங்களே வெளில போகிறோமே, ஒன்றும் பயம் இல்லை. இந்த காலத்து பசங்களே கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. ரோட்டில் பார்த்தா முதல்லலாம் பயப்படுவாங்க, இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் கேமரா போடுறாங்க, அதனால் பயம் இல்லை, சேஃப் தான். சேஃப்டி பற்றினா நம்ம ஊரில் சேஃப்டி கிடையாது, சுத்தமாக கிடையாது. நம்ம வந்து நம்மளை பார்த்துக்கிட்டா தான் உண்டு, நம்மளை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. இப்போ பசங்கனால பொண்ணுங்களுக்கு சேஃப்டி கிடையாதுன்னு சொல்ல முடியாது. பொண்ணுங்களும் அதுக்கு ரீசன் தான், எல்லாத்துக்கும் பசங்களையும் ப்ளேம் பண்ண முடியாதுல்ல. பொண்ணுங்களும் ரீசன் தான், பட் நம்ம ஊரில் சேஃப்டி கிடையவே கிடையாது பொண்ணுங்களுக்கு. நீ உன்னை பார்த்துக்கிட்டா தான் உண்டு. அட் த சேம் டைம் அந்த ஃபியரும் அதிகமாயிட்டே போகுது. இது எதனால அப்படிங்கிறது தெரில. சொசைட்டியில் வந்து வேறு இந்த ட்ரக் அடிக்ட்ஸு இது மாதிரி இதெல்லாம் நிறையா வர்றதுனால பொண்ணுங்களும் வந்து ஃப்ரீடமை வந்து சம்டைம்ஸ் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பசங்களே ஒரு சிலதை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ட்ரக் அடிக்ட் ஆகக்கூடாது, இந்த ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இதெல்லாம் மோசம் நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல ஃப்ரீடம் இருக்குங்கிற பேரில் பொண்ணுங்க அதை மிஸ்யூஸ் பண்ணும்போதும் ப்ராப்ளம், சொசைட்டியும் அதனால பேடாக எஃபெக்ட் ஆகுது. பெண்ணாக பார்க்கல ஐ எம் ஹாப்பி. பெண்ணுங்கிறது ஒரு பெரிய சக்தி தான். ஒரு ஜென்னுக்கு இருக்கிறத விட பெண்ணுக்குள்ள சக்திங்கிறது, அவங்க வந்து பவராக இருந்தாங்கன்னா அந்த வீட்டை வந்து எவ்வளோ பெரிய உயரத்துக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஐ எம் ஃபீலிங் ப்ரவுட் நான் ஒரு பொண்ணாக இருக்கிறதுல. ஐ ஃபீல் ப்ரவுட். பொண்ணுங்கிறத விட 2 பொண்ணுக்கு அம்மாங்கிறதுல நான் ரொம்ப ப்ரௌடு. பிஸ்னஸ் விமனுங்கிறதுல இன்னும் ப்ரௌடு இல்லை. அது இப்போலாம் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ வில் கோ. நான் ஒரு நைட் ஷோ சினிமாவுக்கு போனால் கூட சேஃபாக தான் வீட்டுக்கு வரோம். இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சேஃபஸ்ட் சிட்டி. உமன்ஸ் டே என்ன வருது போகுது அவ்வளோதான், பெருசாக அதில் எதுவும் இது கிடையாது, எதுவும் இல்லை. எனக்கு எந்த ஃபீலும் கிடையாது. நார்மல் டே தான் அது. அதில் என்ன, அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி பேசி தான் வந்து ரொம்ப மென்னை டாமினேட் பண்ணி ஃபெமினிசம் பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம ரொம்ப பேச வேணாம், அது அப்படியே போட்டோம். இதே மென்ஸ் டேக்கு இப்படி வந்து நீங்கள் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்கல்ல, கேட்க மாட்டீங்க. மென்ஸ் டேக்கு மட்டும்தான் கேட்பாங்க. அதனால ரொம்ப பேசி ஹைப் கொடுத்து ஃபெமினிசம் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. மென்னை டாமினேட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. நான் சில பேர் என்ன ரோஸ் தருவாங்க ஆஃபீஸில், வேறுனா ஒன்றும் தர மாட்டாங்க, அவ்வளோதான். என்ன தான் பேசினாலும் சொசைட்டியில் இப்படிதான்றது இருக்குது, அது மாறவே மாறாது. நீ உன்னை மாற்றிக்கிட்டா தான் உண்டு அதுக்கேற்றபடி. அதுக்கு நான் மாறணும்னு சொல்லலை, அதுக்கு அடாப்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போக வேண்டிதான், அவ்வளோதான். ஆக்சுவலாக விமனாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குங்க. இந்த நாட்டினுடைய எக்கானமியை வந்து ஒரு விமன் வந்து வேலைக்கு போய் ஒரு ஆண்டர்பிரினர் ஆனதுக்கப்புறம் தான் இந்த நாட்டினுடைய இந்தியாவுடைய எக்கானமியை வந்து டெவலப் ஆகிருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம். ஸோ எல்லா ஜென்ஸும் வந்து விமனை வந்து ரொம்ப தப்பாக பேசாமல் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மரியாதை கொடுத்தீங்கன்னா இந்த சொசைட்டி வந்து நல்ல முன்னேற்றத்துக்கு வருங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ நிறைய படித்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பெண்கள் தான் வந்து நிறைய வேலைக்கு போகிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. இப்போ எல்லா ஃபீல்டுலேயுமே பெண்கள் வந்து இருக்காங்க, முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே போச்சுன்னா நம்ம இந்தியா வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகும் அப்படின்றது என்னுடைய கருத்து. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இல்லைன்னா என் லைஃப்பில் நிறைய விஷயத்த நான் லேர்ன் பண்ணியிருக்க முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க முடியாது. சில விஷயத்த வந்துட்டு நான் பண்ணணும்னு யோசிக்கும் போது செக்யூரிட்டி பேஸஸில் தனியாக போனால் என்ன ஆகும் அப்படின்லாம் நான் யோசிக்கும் போது அது எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின் போது என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட நின்று நாங்கள் இருக்கோம், நீ போய் அதை பாரு, நீ போய் அதை பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. சேஃப் அண்ட் செக்யூரிட்டி தனியாக போனான்னு இல்லை, ஒரு குட் ஒரு மேல் ஃப்ரெண்ட் இருந்தாலே லைஃப்பில் நிறைய விஷயத்த பார்க்கலாம், கற்றுக்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். பெண்களுடைய அந்த விமென்ஸ் டே நம்ம இப்போ வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். வருஷம் அது வந்து கொண்டாடுறோம். ஆனால் உண்மையாகவே அந்த காலத்தில் இந்த காலத்தில் அப்படின்னு பிரிக்கவே முடியாது. அந்த காலத்தில் கூட கல்வி அறிவு இல்லாத இருந்த காலத்தில் கூட பாதுகாப்புன்றது ஒன்று இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம நிறைய படிச்சிருக்கோம், பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் நமக்கு பாதுகாப்புன்றது இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். ஆமாம் சார், உண்மையிலே பெண்களாக இருந்து அது ஒரு ஃபேமிலியை நிர்வகிக்க வேண்டிய இந்த பொறுப்பில் இருக்கனால அது ஒரு பெருமையாக தான் நினைக்கிறோம். நீங்க நினைச்சதெல்லாம் பண்ண முடியுதா? அப்போலாம் வந்து இல்ல வாய்ப்பே இல்லை அப்போல்லாம். இப்போ நம்ம என்ன நினைச்சாலும் அது பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஹஸ்பண்டாக இருந்தால் ஹஸ்பண்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஓகே வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நல்ல அட்வான்ஸாக நம்ம பசங்க காலத்தில் இன்னும் அட்வான்ஸாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு பெண்ணை வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, எங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ரகிள் இருக்குது, மென்டலாகவும் ஸ்ட்ரகிள் இருக்குது, ஃபினான்ஷியலாகவும் ஸ்ட்ரகிள் இருக்குது. ஒரு பெண்ணினுடைய சுதந்திரம்ங்கிறது வந்து நம்ம அந்த ஆடையில் காட்டாமல் ஒரு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகி நம்ம எஜுகேஷன் மூலியமாக ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகி அது க்ரோன் அப் ஆகி ஒரு நல்ல வழியில் வந்து நம்ம போனோம்னா அது இன்னும் பெண்களுக்கு வந்து இன்னும் நல்ல பெருமை கிடைக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஒரு பெண்ணாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள்
தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.